Y2K சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டோனட். பிஸ்கெட்டும் பிரெட்டையும் யூஸ் பண்ணி தான் இந்த டோனட்டை நம்ம செய்ய போகிறோம். இந்த டோனட் செய்யறக்க அடுப்பே தேவையில்லை, அதே மாதிரி அதிக செலவும் ஆகாது. கடையில் வாங்கி கொடுக்குற டோனட்டை விட ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டான டோனட் இது. அதிகபட்சம் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சாஃப்டான டோனட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டோனட்டுக்கு தேவையான 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஓரியோ பிஸ்கட் 20 ருபீஸ் பேக்கெட், அதாவது 120 கிராம் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். 2 மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பிஸ்கட் தனியாகவும் க்ரீமு தனியாகவும் செப்பரேட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெனிலா ஃப்ளேவரில் இருக்க பிஸ்கெட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டோனட்டோட க்ரீம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணுன்றக்காக தான் நான் வெனிலா ஃப்ளேவரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிஸ்கெட்ஸு தனியாகவும் பிஸ்கட்டோட க்ரீமை தனியாகவும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பிஸ்கெட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பிஸ்கெட்ஸை பவுட்ரு பண்ணும்போது அது கூட நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பிஸ்கெட்டை மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக பண்ணியிருக்க பிஸ்கெட்ஸை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். முக்கியமாக பாலில் ஆடை இல்லாத மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டில் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பிஸ்கட்டோட க்ரீமை வந்து நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீமை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற க்ரீமும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம ரெடி பண்ணியிருக்க பிளாக் க்ரீமை விட இந்த ஒயிட் க்ரீம் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் க்ரீம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது டோனட்டுக்கு தேவையான ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரெட்டு நார்மலாக கடையில் கிடைக்கிற சாண்ட்விச் ப்ரெட்டு தான். உங்களுக்கு சாண்ட்விச் ப்ரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை கட் பண்ணுறக்கு எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் இல்லைன்னா பவுல் இருந்தால் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் டோனட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஷேப்பை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் ஷேப் பண்ணியாச்சு. அடுத்தது டோனட்னால் சென்டரில் சின்ன ஹோல் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு நாய்சல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஷேப்பை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் நீங்கள் கட் பண்ணும்போது 4 ஸ்லைஸ் ப்ரெட்டுமே ஒரே மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அது பார்க்குறக்கு ஷேப்பு கரெக்டாக இருக்கும். சூப்பராக டோனட் ஷேப்பில் ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம்ஸை அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் க்ரீம், அதாவது சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்க பிஸ்கட் க்ரீமை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிஸ்கட் க்ரீமை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லை, ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சு அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. டபுள் லேயரில் டோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் க்ரீமை டோனட்டோட சைடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டோனட்டோட எல்லா எட்ஜஸும் கவர் ஆகிற மாதிரி க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 டோனட்டும் எல்லா சைடும் க்ரீமை நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேல் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் க்ரீமை ஈவனாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேல் லேயரில் நம்ம க்ரீம் ஆட் பண்ண டோனட் வந்து நல்லா ஊற ஆரம்பிக்கும். ஃபைனலாக டோனட்டோட டிசைனுக்காக எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காகவும் நான் சாக்லேட் சிரப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். சாக்லேட் சிரப் இந்த மாதிரி கோனில் ஆட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டோனட்டில் சாக்லேட் சிரப்பில் டூத் பிக்கரை யூஸ் பண்ணி அதை டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு டோனட்டில் டாப்பிங்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதிகமாக காசு கொடுத்து குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நம்ம ஒரு 30 ருபீஸ் இருந்தாலே போதும், ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக ஜூஸியான டோனட் ரெடி பண்ணிடலாம். பிஸ்கெட்டு தனியாகவும் ப்ரெட்டு தனியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஓரியோ பிரெட் டோனட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டான டோனட் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.